யாரு கொடுத்தா சொல்லும் மன்னா யாரு கொடுத்தா சொல்லும் மன்னா அதே எசாவுடைய தொழிலையத்தான் சொல்கிறாரடா அதே மன்னவா உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஐங்காலம் அந்த தொழுகையும் உங்களுடைய தொழுகை எந்த நதி தொழுதார்கள் உங்களுடைய தொழுகை எந்த நதி தொழுதார்கள் அதனுடைய தொழுகை எந்த நதி தொழுதார்கள் இன்னும் மகதிபுரிய தொழுகை எந்த நதி தொழுதார்கள் இஸ்லாமுடைய தொழுகை எந்த நதி தொழுதார்கள் இந்த 5 வகுப்புக்கும் அந்த 5 இமாம்கள் யார் என்று கேட்டார்கள் நபிமார்கள் தொழுதார்களே அந்த நபிமார்கள் யார் யார் என்று கேட்டார் அப்போது அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள் ஆண்டவனே ஒரு அல்லாஹ்வுடைய இபாதத்து உள்ளவர்களும் ஐங்காலம் என்ற கடமையை விடாமல் முடங்காமல் தொழுகப்பட்டவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு இரும்புகளை தெரியாது காதலான பெண்ணா இருந்தார்கள் இப்ப ஒரு காதலான பெண்ணா இருந்து கொண்டு இவ்வளவு அகமிய பொருளை எல்லாம் அறிந்திருக்கின்றார் என்று அப்பாஸ் சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார்கள் அறிஞான பெண்ணே மார்க்கப்படி சுபுடைய வகுத்தை பஜருடைய தொழுகையை யார் தொழுதா என்று கேட்டியே அதுதான் எங்களுடைய பாபா ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள்தான் சொல்வார்கள் சுபுடைய தொழுகையை இன்னும் நுகருடைய தொழுகை யார் தொழுதார் என்று கேட்டியே அதுதான் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து பிறந்திட்ட செய்யதினா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள்தான் தொழுகிறார்கள் இன்னும் அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே ஞான பெண்ணே அசருடைய தொழுகையை ஹஜ்ரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் இன்னும் மகரிபுடைய தொழுகையை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே அதுதான் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் இஸ்லாமுடைய தொழுகையை மூசா நபி தொழுதிருக்கின்றார்கள் என்று விவரமாகத்தான் ஞான வழியை பார்த்து சொன்னார்கள். அப்போது ஞான அலங்கார வழி கேட்கின்றார். அடே மன்னவா, 5 வகுப்பு தொழுகையும் 5 நபிமார்கள் தொழுதார்கள் என்று நீ விவரமாக சொல்லிவிட்டாய். ஆனால் இது சொன்னது பெரிதல்ல. இந்த 5 வகுப்பையும் இந்த 5 நபிமார்கள் தொழுதார்கள் என்று சொன்னீங்க. எதுக்காக தொழுதார் மன்னா? மன்னா மன்னா உள்கருத்து சொல்லும் மன்னா கண்டன் கண்டமா வெட்டிடும் அதே அறிவித்து வந்து நான் துண்டிருந்தான் உன்னே அதே மன்னாதி மன்னனே, மகிட முடிராஜனே, 5 நபிமார்களும் எதுக்காக சொல்கிறார்கள் என்று விவரமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் உன்னை கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக வெட்டி துண்டு செய்து விடுவேன் என்று ஞானவல்லி பயமுறுத்தினாள். அப்பாஸ் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே, அடி ஞான கல்லியே, அடி ஞானமான அலங்கீர்த வள்ளியே, நீ மிரட்டுறதும் உருட்டுறதும் வாழை என்று வாய் மிரட்டு செய்கிறதும் நீ கத்தியை தூக்கி காட்டுகிறதும் இந்த அப்பாஸ் மன்னரிடம் வைக்க வேண்டாம். ஓடவும் வரவில்லை, ஒழிக்கவும் வரவில்லை. உங்க வந்த ராஜனை போல மோடம் என்று எண்ணாது. 1000 ராஜாவை போல அறிவு கட்ட ராஜன் என்று என்ன நினைக்காரு. இப்போ அந்த ராஜன் ஜெபத் பண்ணக்கூடியவன், அகமது ஷாவுடைய மகன், ஹைதரே கராருடைய துவாபர்க்கத்தினால ஜெபத் பண்ணி விடுவேன் என்று அப்பாஸ் எப்படி சொல்கிறார்? அது ஞான பெண்ணே, எங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி 4வது வேதத்தின்படி பாபா மாத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பஜருடைய வகுப்பை தொழுதார்கள் என்று சொன்னேன். எங்களுடைய பாபா நாத நபியை இப்லீசுடைய பேச்சை கேட்டு கோதம்பு கண்ணி தின்ற காரணத்தால், இப்லீசுடைய சொல்லை கேட்டு பிரகடம் செய்த காரணத்தால் ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்தையும் தாயார் ஹவ்வாவையும் சொர்க்கத்தை விட்டு தூக்கி அல்லாஹ் தஆலா பூமியில் எறியப்பட்டான். சரம் தீவிலே இருந்தார்கள் ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்.
இந்த ஜித்தா என்று சொல்லப்பட்ட நன்னகரிலே விழுந்தார்கள் தாயார் ஹவ்வா அவர்கள். 2 பேர்களும் 300 வருஷமாக உலகத்தில் பாவ மன்னிப்பு தேடி அடைந்தார்கள். 300 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுத்தான். தாயார் ஹவ்வாவையும் தகப்பனார் ஆதத்தையும் ஒன்று சேர்த்து வைத்தான். அப்படி ஒன்று சேர்த்து வைத்த மன்னிப்பு கொடுத்த நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை சொல்கிறார்கள், என்னை மன்னித்து விட்டானே அவருக்கு நாம் தொழுக செலுத்த வேண்டும் என்று செலுத்தினார்கள். அதை போலவே சையதுனா இப்ராஹிம் நபி அவர்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதார்கள். எதற்காக தொழுதார்களே? ஆனால் நம்ரூத் என்று சொல்லப்பட்ட பாதகன் அவர்களை அஜில் கிடந்தெடுத்து வேண்டும் போட்டு அவர்களை வேதனைப்படுத்திய போது அல்லாஹ் தஆலா நெருப்பை விட்டும் அவர்களை பாதுகாக்கப்பட்ட நேரம் தான் லொஹருடைய வகுத்தாக இருந்ததால் சையதுனா இப்ராஹிம் நபி லொஹருடைய தொழுகையினால் ரக்காயத்து ஃபர்லை தொழுது அல்லாஹ் இடத்திலே மன்னித்தார்கள். அதை போல அசருடைய வகுத்தை யூனுஸ் நபி தொழுதார்களே, அது எதுக்காக தெரியுமா? யூனுஸ் நபியை நினவா என்ற பட்டணத்தில் இஸ்லாமாக்க போன இடத்தில் நூன் என்று சொல்லக்கூடிய மீன் எடுத்து முழுங்கி விட்டது. அந்த மீனுடைய வயிற்றில் 40 நாள் மட்டிலும் இருந்து 41வது நாள் வெளியிலே வந்தார்கள். மீனுடைய வயிற்றை விட்டு வெளிவந்த நேரம் அசருடைய நேரம். அதை விட்டு அல்லாஹ் தஆலா வெளியாக்கி வைத்த நேரம் அசருடைய வகுத்து. அப்போது யூனுஸ் நபி அசரை தொழுதிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். வகுத்தாக இருந்தது. அதை போலவே மகரிபுடைய தொழுகை ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசூராக்கள் சிலுவையில் அடைவதற்காக துரத்தி கொண்டு செல்லும் போது இன்னும் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா இந்த நசுராக்களுடைய கண்ணை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே என்று சொல்லவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈசா நபியுடைய உருவத்தை ஆளுநருக்கு நின்ற இடையனுக்கு கொடுத்துவிட்டு ஈசா நபியை 6வது வானிலோகத்தில் உயர்த்தி கொண்டான். ஆண்டவன் உயர்த்தி கொண்டான் 6வது வானிலோகத்தில். அந்த நேரம் மகரிபுடைய நேரமாக இருந்தது. அப்போது இறைவனுக்காக நன்றி செலுத்தினார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள். இதுதான் ஈசா நபி மகரிபுடைய வகுத்தை சொல்றார்கள். எட்டாவுடைய நேரம் மூசா நபி சொல்லிருக்கின்றார்களே, உர்சனா என்று சொல்லப்பட்ட மலையில் வைத்து அருந்தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிரகோன் என்று சொல்லக்கூடிய பாதகன் மூசா நபிக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து பலவிதமான கஷ்டங்கள் படுத்தி மூசா நபியை படுத்தாத பாடுகள் படுத்தி அல்லாஹ் தஆலா அந்த பிரகோனுடைய கொடுமையை விட்டும் மூசா நபியை பாதுகாத்த நேரம் எட்டாவுடைய நேரமாக இருந்தது. அந்த எட்டாவை தொழுது ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதுதான் உன்னுடைய மதுராவாக இருக்கும். 5 நபிமார் சொல்ற காரணம் என்று விடையளித்தார்கள். இதை கேட்டு ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொன்ன கேள்வியை கேட்டு மறந்து வாய் மறந்து மறந்து வாய் மறந்து கட்டி தடுமாறியே அவர்கள் சாப்பிடுவார் மகளால் உலகத்தில ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உலகத்தில ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உத்தமராய் தான் இருந்து உலகத்தில மவுத்து வந்து உலகத்தில மவுத்து வந்து ஆண்டு நல்ல மகிழ்ந்தவர்கள் மறுபிறப்பாய் பிறந்து வந்து பரவரிசம் கழிந்ததுடன் மாநிலத்தை ஆண்டவர் யாரு? பரவரிசம் கழிந்ததுடன் மாநிலத்தை ஆண்டவர் யாரு? அதே மன்னவா உலகத்திலே உத்தமராக இருந்து இந்த உலகமெல்லாம் அரசு கட்சியா இருந்து உலகத்திலே மூத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மண்டலத்தை ஆண்டவர் யார்?
இவர் மதுராவுக்கு உகப்பாகவரையை சொல்லி என்று கேட்டார். அப்போது ஞானவல்லியை பார்த்து அப்பாசு சொல்லுகிறார், ஞான பெண்ணே, ஞான அலங்கீத வள்ளியே, பூதுமாரா பெற்றெடுத்த புதுமை உள்ள ரத்தினமே, நீ சொன்ன மதுராவுக்கு விட என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உத்தமராக வாழ்ந்திருந்து அரசு கட்சி வாழ்ந்து உலகம் புகழும் உத்தமராக இருந்து இந்த உலகத்தில் அல்லாவுடைய மௌத்து வந்து மௌத்தாகி பல வருஷங்களுக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மாநிலத்தில் பட்டம் கட்டி வாழ்ந்தவர் யாரு தெரியுமா? நீ சொன்ன மதுராவுக்கு விடையக்கேடு பெண்ணே, அவர்கள் தான் மீதம் உள்ள நலிபாதுஷாவாக இருக்கும் என்று சொன்னார். அவர்கள் தான் உலகத்திலே உத்தமராக இருந்தார், நீளமாக ஆண்டு வந்தார், நேர்மையாக அரசு புரிந்து வந்தார், தன் மகன் செய்த குற்றத்தால் நாடு விட்டு கடந்தார், தன் மக்களையும் தான் ஆற்றிலே வைத்து தன் மனைவியை சுகுமாராஜன் சிறைபிடித்தார், தன் மக்கள் சம்சுதீன